இருதயத்தை தீங்கு அணுகாமல் பாதுகாக்க, பத்திரமாய் பாதுகாக்க வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற முதலாவது முக்கியமான சத்தியம், உங்கள் தனிமையை குறித்து கவனமாயிருங்கள். உங்கள் தனிமையை குறித்து கவனமாயிருங்கள். தனிமை அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதமான நிலையாய் பல இடங்கள்ல இருக்க முடியும் அப்படின்றது தான் உண்மை. தனிமை என்பது ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லுவேன் நான். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அநேக முறை கூட்டத்தை விட்டு தனியாக போய் வனாந்தரத்தில் அவர் தேவனோடு உறவாடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்த அநேக சந்தர்ப்பங்கள் வேதத்திலே உண்டு. நல்ல ஓவியம் வரைகிறவங்களை பார்த்தீங்கன்னா, சிறந்த ஓவியம் வெளியே வரணும்னா யாரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்துல போய் தனியாக உட்காந்து இருட்டு அறையில் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, ஓவியங்களை வரைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. நல்ல சிந்தனையாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக உட்கார்ந்துருக்கும்போது தான் அந்த தனிமை அவர்கள் வாழ்க்கையில் பெரும் நன்மைகளை அவர்களுக்குள்ளே விளைய செய்தது. ஆனால் ஒன்றை மறந்துடக்கூடாது, எத்தனை நன்மைகளையும் எத்தனை வளர்ச்சியையும் மேன்மையும் கொடுக்கிற அதே தனிமை தான் பிசாசினால் கவிழ்ப்பதற்கும் பயன்படுத்தப்படுற ஒரு இடம்ன்றதை மறந்துடக்கூடாது. வேதத்தை நான் அநேக சம்பவங்களை மேற்கோள் காட்டுவேன். ஆனால் பிசாசு சோதிக்க பயன்படுத்தின அநேக சந்தர்ப்பங்கள் எங்கன்னு கேட்டா தனிமை தான். முதல் விழுகையாகிய ஏவாளின் விழுகையை நீங்கள் பார்ப்பீர்களானால், அவள் கணவனோடு இல்லாமல் தனியாக அந்த சர்ப்பத்தோடு பேசின அந்த பேச்சினுடைய முடிவு கீழ்ப்படியாமையும் உலகம் முழுவதும் பாவத்திற்குள்ளாகும் தேவனுக்கு விரோதமான செயலுக்கு அவளை தூண்டினதுன்றதை மறந்துடாதீங்க. யோசேப்பை நீங்கள் பார்ப்பீர்களானால், அவனை பாவத்திற்கும்படி சோதனைக்குட்படுத்தி அவனை பலவீனப்படுத்தின நேரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த போர்த்திபார் எல்லாரும் வீட்டில் இல்லாத போது தனிமையா இருக்கும்போது தான் அவனை என்ன செய்கிறாள், தாக்குகிறாள். சிம்சோனுடைய லைஃபை பாருங்க. அவன் வாழ்க்கையிலே சிங்கத்தை சந்தித்தது எங்கன்னு கேட்டா தனிமையில தான். அவங்க பெற்றோரோடு போய் கொண்டிருக்கும்போது சிங்கம் வரல. அவன் சற்று ஒதுக்குப்புறமாய் திரும்பி வெளியே போகும்போது கர்ச்சிக்கிற சிங்கம் அவனுக்கு முன்பாக வந்தது. அதை வென்று விட்டான். ஆனால் திரும்ப வரும்போது அந்த தனிமை அவன் தேடி போகும்போது பார்த்தா, அந்த செத்து போன சிங்கத்தின் வாயிலே தேன்கூடை வைத்து அவனை கரைப்படுத்த தனிமைதான் அவனுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைந்ததுன்றதை மறந்துடக்கூடாது. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி பிசாசு எங்க கொண்டு போனான்னா, வனாந்திரத்துக்கு தனியாக கொண்டு போனான். தாவீது உப்பரிக்கையின் மேல் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது தனியாக உலாவி கொண்டிருக்கும் போதுதான் பெரிய பாவத்திற்கு உள்ளானான். யூதாஸ்காரியோத்து இயேசுவை காட்டி கொடுக்கும்படி அவன் இயேசுவை விட்டும் மற்ற 11 சீஷர்களை விட்டு தனியா போனான் பாருங்க. அங்கதான் விழுக வந்தது. எல்லா இடத்துக்கும் இயேசு எல்லா சீஷர்களையும் 2 பேரை தான் அனுப்பினார். தனியாலாம் யாரையும் அனுப்பல. ஆனா இவன் தனியா போற நேரம் தான் அவனுக்கு என்ன வந்தது, அட்டாக். நம்ம தனியா இருக்கிற நேரம் ஒரு புறம் நமக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபிளா, ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா, கிரியேட்டிவான நேரம் அப்படின்னு நினைக்கிற அதே வேளையிலேயே பிசாசுனுடைய அட்டாக்கும் அதுல இருக்குன்றத மறந்துடாதீங்க. நம்முடைய தனிமையை குறித்து ரொம்ப ரொம்ப எச்சரிப்பாரு. அதனால தான் வேதமே சொல்லுது, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. அது அவனுக்கு நல்லது கிடையாது. அப்படி நல்லதா இருந்திருக்குமானா கர்த்தர் அவனை தனியாவே படைச்சு விட்டுருப்பாரு. அவனுக்கு தெரியும், இவனுக்கு ஏற்ற துணை இல்லாமல் போனால் இவன் தண்ணியை கெடுத்து கொள்வான். ஏவாளும் தனியா இருப்பது தேவ சித்தம் கிடையாது. ஆனால் அந்த மாதிரி தனியா போனாங்க. தனியாக பேச போய் கடைசியில பெரிய விழுகைக்குள்ள அந்த குடும்பம் வந்ததை நாம் பார்க்கிறோம். தனிமையில நம்முடைய இருதயம் எச்சரிப்புடனும் ஜாக்கிரதையுடனும் இருக்க வேண்டியது அவசியம். எப்பவுமே நம்ம லைஃப்ல இந்த இண்டிபெண்டா நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் பாருங்க, அது பொதுவாகவே தவறா இருக்கும். பொதுவாகவே இண்டிபெண்டா நீங்க எடுக்கிற டெசிஷன்ஸ், when you want to say that your way is the highway and you don't want any input, any counseling, எந்த ஒரு ஆலோசனை எனக்கு வேணாம், நான் தனியா எல்லாத்தையும் எடுத்து நானே செய்வேன்னு சொல்லும் பொழுது வழுவுதல் என்பது ரொம்ப ரொம்ப நெருக்கமாக நம்மை சுற்றி நிற்கும்ன்றதை மறந்துடாதீங்க. எப்பொழுதும் வேதம் சொல்லுகிறது, அநேக ஆலோசனைக்காரர் இருக்கிற இடத்துல என்ன உண்டு, சுகம் உண்டு.
In the multitude of counselors there is safety. எப்பொழுதுமே நம் தனிமையை அதிகமாய் விரும்பாமல் தனிமையில எச்சரிப்பாய் இருப்பது நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ளும். உன்னுடைய மனதை காத்துக்கொள், உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளுன்னு சொல்லும் பொழுது நாம் அதீத எச்சரிப்போடு இருக்க வேண்டிய இடம் என்னன்னா என்னுடைய தனிமை. யாரும் என்ன பார்க்கல, யாரும் என்ன கவனிக்கல, என் கூட யாருமே இல்லைன்னு நினைக்கிற நேரம் பிசாசானவன் நம்மை சோதிப்பதற்கு ரொம்ப அழகாக மூவ் பண்ணுவான்றதை மறந்துடாதீங்க. அந்த தனிமை நேரங்களில் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், தேவ பிரசன்னம் என்னோடு இருக்கிறது, பூமி எங்கும் உலாவுகிற கர்த்தருடைய கண்கள் என்னை பார்க்கிறது என்ற உணர்வு மட்டும் ஒரு மனுஷனுக்கு இல்லாம போயிடுமானா அவன் நிச்சயமாக வலுவான். கர்த்தருக்கு பயம் என்பது எங்கிருந்து உதிக்கிறது என்றால், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். கர்த்தாவே, என் வாயிலிருந்து ஒரு சொல் பெறவாதற்கு முன்பதாகவே கர்த்தாவே நீர் அதை அறிந்திருக்கிறீர். இதை போல எப்பொழுது நான் தனியா இருந்தா கூட கர்த்தர் என்னை பார்க்கிறார், என்னை கவனிக்கிறார், அந்த உணர்வு மட்டும் ஒருவனுக்கு இல்லாம போகுமானால் அது ஒரு சோதனையின் இடம் என்பதை மறந்து போகாதீங்க. எந்த மனுஷனும் தன்னுடைய தனிமையில தைரியம் கொள்ளவே கூடாது. நானாக போய் நானாக சென்று நானாக செய்து எல்லாம் முடிச்சுட்டு ஜெயமா வருவேன் அப்படி ஒரு நாள் எடுக்கக்கூடாது. எப்போ போனாலும் நாம ஆளாக ஒரு தனியா போனாலும் கர்த்தரோடு நான் இருக்கிறேன்ற ஒரு உணர்வோடு சென்றால்தான் முடிவு நமக்கு வெற்றியா இருக்கும். அல்லேலூயா. தாவீது தனியாக தான் பெலிஸ்தீனை சந்திக்க போனான். பெலிஸ்தீன் எப்படி கூப்பிட்டானா, ஒரே ஒரு மனுஷன் என்னோட சண்டை போட கொண்டு வாங்க. அவன் தனியா போனான்னு எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அவனுடைய வாயிலிருந்து வந்த அறிக்கை, நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வருகிறாய், நானோ சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். He went with the Lord. கர்த்தரோடு அவன் போனான். அதனால தானே இயேசு சொன்னார், நான் எப்பொழுதும் அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியால் என் பிதா என்னை ஒருபோதும் தனியே விடுவதே இல்லை, எப்பொழுதும் நான் அவரோடு இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கிற அந்த உணர்வை விட்டு நம்ம எப்போ தனிமை அப்படின்னு வர்றோமோ அங்கதான் என்ன இருக்குன்னா ஆபத்து இருக்கு. அப்பதான் ஆபத்து இருக்கு. இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளுன்னு சொல்லும் போது be doubly careful in the moments when you are left alone. தனியாக இருக்கும்போது என்னுடைய இருதயம் என்னை வஞ்சித்து விடாதபடி என்னை காத்துக்கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது நம்முடைய இருதயம் மகா திருக்குள்ளது, மகா கேடு உள்ளது. அதை தனியா விட்டுட்டீங்க அப்படின்னா அது நம்மளை தேவையில்லாத காரியங்களை யோசிக்க தூண்டும். தனியாக எல்லாத்தையும் செஞ்சிருவேன், எல்லாம் சாதிச்சிருவேன் சொல்லும் பொழுதுதான் விழுகைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். என்னுடைய தனிமைகளை குறித்து நான் எச்சரிப்பா இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. வித்தவுட் பிரைவேட் விக்டரிஸ் டோன்ட் ஈவன் இமேஜின் பப்ளிக் விக்டரிஸ். அந்தரங்கத்தில் ஜெயம் எடுக்காவிட்டால் வெளியரங்கத்தில் ஜெயம் வரும் என்று கற்பனை கூட செய்ய வேண்டாம். அந்தரங்கத்தில் ஜெயிக்கிறவன் தான் வெளியரங்கத்தில் என்ன செய்வான்? ஜெயிப்பான். அந்தரங்கத்தில் தோற்று போனவர்கள் வெளியரங்கமாகவும் சீக்கிரமாய் தோல்வி முகத்தை அவர்கள் சீக்கிரமாய் பெறுவார்கள். பிரைவேட் விக்டரிஸ் always supersede public victories. They always foresee public victories. என்னுடைய தனிமைகளை குறித்த ஜாக்கிரதையா இருக்க கிருபை தாரும். ஒருவேளை எல்லா இடங்கள்லேயும் ஆட்கள் வராமல் இருப்பாங்க, எல்லாரும் நம்மளை எப்பவுமே கண்காணிச்சுட்டு இருக்க மாட்டாங்க, எப்பொழுதும் நம்மை பின்தொடர்ந்து வர மாட்டாங்க, நம்ம அநேக வெள்ள தனிமையாக விடப்படுவோம். ஆனால் அந்த தனிமையை கர்த்தரோடு நாம் செலவழிப்போமானால் நம்மை போல பலவானாக யார் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது இயேசு தனியாக தான் வனாந்திரத்துக்கு போனார் சரீரப்பிரகாரமாக. ஆனால் வேதம் சொல்லுது பிசாசினால் சோதிக்கப்படும்படி ஆவியானவர் அவரை கொண்டு போனார். He went with the Holy Spirit. பரிசுத்த ஆவி இல்லாமல் அவர் போகல, தேவனுடைய பிரசன்னம் இல்லாம போகல. நான் எங்கே போனாலும் நான் தனியா போறேன்னா, ஆண்டவரே என்னோட வரணும், நீங்க உம்முடைய பிரசன்னம் என்னோடு இருக்கணும், உம்முடைய பாதுகாப்பு என்னோடு இருக்கணும், உம்முடைய கண்காணிப்பு என்னோடு இருக்கணும். அந்த உணர்வோடு தான் நான் வெளியே போகணும். அப்படி போவோமானால் நான் நிச்சயமாய் சொல்லுவேன், நம்முடைய இருதயத்தை
எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.